இந்தியாவின் தூய்மையான நகரங்களின் தரவரிசை பட்டியலில் சென்னை நகரம் மிகவும் பின்தங்கியிருப்பதற்கு திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பிற துப்புரவு பணிகளுக்கான மதிப்பெண்கள் குறைவாக இருப்பதே காரணம் என்று தெரியவந்திருக்கிறது. இதுகுறித்து இன்றைய பெருஞ்செய்தி பகுதியில் பார்க்கலாம். காலை மாலை நடு இரவும் சுத்தம் காப்போம் நாமே, சாலை வீடு பொது இடமும் அழகாய் வைப்போமே. எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே. நாளை இளைய தலைமுறையை நாம் இன்றே காப்போமே. இந்தியாவின் தூய்மையான நகரங்களுக்கான ஸ்வச் சர்வேக்ஷன் தரவரிசை பட்டியலை மத்திய அரசு வியாழக்கிழமை வெளியிட்டது. இதில் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட 40 நகரங்களின் தரவரிசை பட்டியலில் சென்னை 38ஆம் இடத்தை பெற்றுள்ளது. வீட்டுக்கு வீடு குப்பை சேகரிப்பில் 54%, மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை தரம் பிரிப்பதில் 36%, உற்பத்தி முதல் அழிக்கப்படுதல் வரையில் குப்பைகளை கையாளுதல் 21% மதிப்பெண்கள் என அனைத்து அளவுகோல்களிலும் குறைவான மதிப்பெண்களை பெற்றுள்ளது. அகமதாபாத், போபால் மற்றும் லக்னோ அனைத்து அளவுகோல்களிலும் 100% மதிப்பெண்ணோடு முதல் 3 இடங்களில் உள்ளன. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு நாளுக்கு சுமார் 6150 டன் குப்பை சேர்கிறது. குப்பை சேகரித்து அப்புறப்படுத்தும் பணி 12 மண்டலங்களில் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்கு சென்று குப்பை சேகரித்தலிலும் அவற்றை தரம் பிரிப்பதிலும் தனியார் நிறுவனங்களோ துப்புரவு பணியாளர்களோ பெரிய அளவில் கோட்டை விடுவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பெரும்பாலான இடங்களில் காலியாக உள்ள நிலங்களில் குப்பைகளை கொட்டிவிட்டு சென்று விடுவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மறுபுறம் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரிப்பதில் பொதுமக்கள் அக்கறை செலுத்துவதில்லை. இதற்கென்று தனித்தனியாக 2 குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருந்தாலும் 2 தொட்டிகளிலும் 2 வகையான குப்பைகளும் சேர்த்தே கொட்டப்படுகின்றன என்று துப்புரவு பணியாளர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மாநில அளவிலும் சென்னை பின்தங்கியுள்ளது. நாமக்கல், ராசிபுரம், அருப்புக்கோட்டை போன்ற பகுதிகள் குப்பை சேகரிப்பு போன்ற அளவுகோல்களில் 99% மதிப்பெண்களை பெற்றுள்ளன. ஆனால் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களை விட சென்னையில் குப்பை சேகரிப்பு உள்ளிட்ட துப்புரவு பணிகள் சிறப்பாகவே நடந்து வருவதாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பகுதிகளில் குப்பைகள் அகற்றப்படாதது அல்லது பொது இடங்களில் குப்பையை கொட்டிவிட்டு செல்வது ஆகியவை தொடர்பான புகார்கள் குறைந்திருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். ஸ்வச் சர்வேக்ஷன் தரவரிசைக்கான கருத்து கணிப்பில் அதிக மக்கள் பங்கேற்காததே சென்னை நகரம் குறைவான மதிப்பெண்களை பெற்று தரவரிசையில் பின்தங்கியிருப்பதற்கான காரணம் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். சங்கத்தின் 350 கோடி ரூபாய் சொத்தை அபகரித்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறும் புகாரை அக்கட்சியின் முன்னாள் அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி மறுத்துள்ளார். இருவரின் கருத்தை வினை எதிர்வினை பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்த கட்சிக்கு அவைத்தலைவராக இருந்த ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொத்துக்களான தொழிற்சங்க சொத்துக்களை 350 கோடி ரூபாய் சொத்துக்களை தன் பெயருக்கு அறக்கட்டளையிலே சேர்த்துக் கொண்ட பின்னாளிலே இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று துரோகம் செய்த அந்த அவைத்தலைவரும் இன்னொருவரும் இந்த வேலூரிலே மிகவும் நான் மதித்த ஒரு சகோதரனும் ஜெயில் வாசலிலே தினந்தோறும் காத்திருந்து எனக்கு பத்திரிகைகள் கொடுத்துக் கொண்டிருந்த அந்த சகோதரன் இப்பொழுது திமுகவிலே சேர்ந்து விட்டார். பஞ்சாயத்து சார்ந்த சொத்துக்களை பற்றி மிக தெளிவாக சங்கத்திற்கு வாங்கப்படுகிற சொத்துக்கள் சங்கத்திற்கு தான் சொந்தமே தவிர தனிப்பட்ட யாருக்கும் சொந்தம் கிடையாது. சங்கத்துடைய வரவு செலவு கணக்கில் பொதுச் செயலாளர் பொருளாதாரம் தான் கையெழுத்திட முடியுமே தவிர தனிப்பட செய்ய முடியாது. ஆனால் என் மீது குற்றம் சொல்லக்கூடிய நீங்கள் யோகியரா என்று பார்த்தால் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொருளாதார மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொருளாதார இருந்த கண்ணப்பவர் போனதற்கு பிற்பாடு மாசிலாமணி வந்தார்.
அதற்கு பிற்பாடு கணேசமூர்த்தி வந்தார். அதாவது இந்த 2 பொதுச் பொருளாளர்களும் கழகத்திலே செக் புக்கத்திலே கையெழுத்திட்டு கிடையாது. ஆனால் பொருளாளர் கையெழுத்திட வேண்டிய இடத்தில் பொதுச் செயலாளர் கையெழுத்திட்டு 13 ஆண்டு காலம் கட்சியுடைய பணத்தை எடுத்து அவரே செலவு செய்திருக்கிறார். இதை நான் ஆதாரத்தோடு அவருக்கு கடிதம் எழுதினேன். எந்த பதிலும் இல்லை. செயலாளர் இணைத்துக் கொள்ளக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு உண்டு. அப்படியானால் எதற்காக இவருடைய மகனுக்கு இந்த ஜனநாயகத்தை காப்பதைப் போல ஓட்டெடுப்பு நடத்தி செய்ய வேண்டும்? இதையெல்லாம் ஆதாரபூர்வமாக அவருக்கு 7 கடிதம் எழுதியிருக்கிறேன். ஒரு கடிதத்திற்குள்ள அவர்களால் பதில் போட முடியவில்லை. அவர் என் மீது குற்றம் சொல்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது. பூங்காவுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை சாலை அமைக்க பயன்படுத்த முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் தொழூர் கிராமத்தில் உள்ள சபரி நகரில் மனை பிரிவுகளுக்காக சாலை வசதி ஏற்படுத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் பொதுமக்களின் வசதிக்காக பூங்கா அமைக்க ஒதுக்கப்பட்ட இடத்தில் சாலை அமைக்க அனுமதிக்க முடியாது என்று வட்டார வளர்ச்சி அதிகாரி கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க தேவையில்லை என தெரிவித்த நீதிபதி இதுகுறித்து மனுதாரருக்கு தகவல் தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். இனிவரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். திமுக ஆட்சியில் 4 அதிகார மையங்கள் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். நாகை வேதாரண்யத்தில் பரப்புரையில் பேசிய அவர் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்காமல் வீட்டில் உள்ளவர்களை பற்றியே முதல்வர் ஸ்டாலின் சிந்தித்து வருவதாக விமர்சித்தார். கடந்த 50 மாதங்களில் நாகை மாவட்டத்துக்கு பெரிய திட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்ததா என்று கேள்வி எழுப்பிய பழனிசாமி தமிழகத்துக்கு காவிரி நீரை பெற்றுத்தந்தது அதிமுக அரசு என்று குறிப்பிட்டார். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாகவும் பழனிசாமி குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் திமுக ஆட்சியில் 4 அதிகார மையங்கள் இருப்பதாகவும் ஸ்டாலின் அவரது மனைவி மகன் மற்றும் மருமகன் தமிழகத்தை ஆட்சி செய்வதாகவும் காட்டமாக விமர்சித்தார். கூட்டணி ஆட்சி என சொல்லிக் கொண்டிருக்கும் அமித்ஷாவுக்கு பதிலடி தர முடியாத எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக கூட்டணி பற்றி பேச தகுதி இருக்கிறதா என திமுக அமைச்சர் கே நேரு கேள்வி எழுப்பியுள்ளார். சுற்றுப்பயணம் என்கிற பெயரில் கேலி கூத்துகளை அரங்கேற்றி நெட்டிசன்களுக்கு ட்ரோல் மெட்டீரியலாக இருப்பதாக விமர்சித்துள்ளார். பழனிசாமி விரித்திருப்பது ரத்தின கம்பளம் அல்ல, பாஜகவின் பாசிச ரத்த கம்பளம் என்பதை திமுகவின் தோழமை கட்சிகள் அறிந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதிமுகவுடன் இணைய இருக்கும் மிக பிரம்மாண்ட கட்சி தாவேக்காவாக இருக்கலாம் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சூசகமாக தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணியில் இணையலாம் என தெரிவித்தார். 520 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதில் 50 கூட நிறைவேற்றாமல் திமுகவினர் மக்களை சந்திக்க வருகிறார்கள் எனவும் அவர் விமர்சித்தார். திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் புதிய திருப்பமாக போலீஸ் வாகனத்தில் போலி நம்பர் பிளேட் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வரும் நிலையில் அஜித்தை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற காவல் வாகனத்தில் போலி நம்பர் பிளேட் இருந்தது அம்பலமாகியுள்ளது. அதன்படி TN01G0491 என்ற பதிவு எண்ணை TN63G0491 என்ற பதிவெண் ஸ்டிக்கர் ஒட்டி காவல்துறை பயன்படுத்தியுள்ளது தெரியவந்துள்ளது. மேலும் அஜித்தை அழைத்துச் சென்ற டெம்போ வாகனத்தில் இருந்த மது பாட்டில்கள் சீட்டுக்கட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பள்ளி சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் 8 நாட்களாகியும் குற்றவாளி இதுவரை கைது செய்யப்படவில்லை. இதனால் காவல்துறையை கண்டித்தும் குற்றவாளியை விரைந்து கைது செய்ய கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கிராம மக்களும் பங்கேற்றனர். காவல்துறையினருடன் அதிமுகவினர் வாக்குவாதம் செய்ததுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் சாலை மறியல் செய்தவர்களை அப்புறப்படுத்தினர். கர்நாடகா மாநிலம் விஜயபுராவில் கடனை திருப்பித் தரவில்லை என்பதற்காக கடன் வாங்கியவர் இரும்பு கம்பத்தில் சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்டார். சலாச்சன் தாலுகா அட்டாளி கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த குமார் கவுடா என்பவரிடம் 20,000 ரூபாய் கடன் வாங்கிய பின் திரும்பிச் செலுத்தவில்லை. இதையடுத்து குமார் கவுடா கடனாளியின் கால்களை சங்கிலியால் பிணைத்து கம்பத்தில் கட்டியுள்ளார். இச்செயலுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து கட்டப்பட்டவர் விடுவிக்கப்பட்டார். இது தொடர்பாக சச்னா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் கோவாவிற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலங்களில் 51,84,000 உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் 2,71,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கோவாவிற்கு வருகை புரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பன்முக அணுகுமுறையே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்ததற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் உணவுக்காக காத்திருந்த 50 பேரை இஸ்ரேல் ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். மேலும் 80க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். கடந்த மே 27 முதல் இதுவரை உணவுக்காக காத்திருந்த 800 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக ஐநா தகவல் தெரிவித்துள்ளது. தற்போது காசாவில் உணவு தேடி உணவு மையங்களை நோக்கிச் செல்லும் குழந்தைகள் உட்பட அங்குள்ள மக்களை இஸ்ரேல் ராணுவத்தினர் இரக்கமின்றி சுட்டு வீழ்த்துகின்றனர். சென்னை திருமலைவாயல் பகுதியில் சுற்றித் திரியும் சிப்பிப்பாறை நாய் பெண்ணை கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமுல்லைவாயல் நந்தினி நகர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி வாசலின் முன்பக்க பகுதியில் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த சிப்பிப்பாறை நாய் அவரது கைகளை கடித்து குதறியது. அதே பகுதியில் மேலும் 2 அந்த நாய் கடித்தது. காயமடைந்த 3 மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். நாயை பிடிக்க வேண்டும் என ஆவடி மாநகராட்சிக்கு மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையை சூப்பர் சென்னையாக விளம்பரப்படுத்தும் வகையில் கிரெடாய் அமைப்பின் ஆதரவுடன் சூப்பர் சென்னை என்ற பிரச்சார இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காக www.superchennai.com என்ற இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் இயக்கமாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. நகரத்தின் பாரம்பரியம், கலாச்சாரம், முன்னேற்றம் ஆகியவற்றை இணைத்து உலகிற்கு கூறும் புதுமையான முயற்சியாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நகரத்தில் நடக்கும் நிகழ்வுகள், மக்களின் உணர்வுகள், பாரம்பரிய கதைகள் ஒரே இடத்தில் தொகுக்கப்பட்டு மக்களுக்கு அளிக்கப்படுகிறது. தொழில்நுட்ப நிபுணர்கள், சமூக சிந்தனையாளர், தொழில் முனைவோர், கலைஞர்கள், மக்களின் ஆலோசனையுடன் பிரச்சார இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த இயக்கத்தின் லோகோவை முதல்வர் ஸ்டாலின் ஏற்கனவே வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது அதற்கான வெப்சைட் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை என்பது வீடுகள், நிறுவனங்கள், எதிர்காலங்களை உருவாக்கும் நகரம் என்றும், சூப்பர் என்பது அந்த அணுகுமுறையின் டிஜிட்டல் வடிவம் என்றும் கிரெடாய் அமைப்பின் தலைவர் முகமது அலி கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரின் போது 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். குடியரசுக் கட்சி எம்பிக்களுக்கு வெள்ளை மாளிகையில் அளிக்கப்பட்ட விருந்தின் போது உரையாற்றிய அதிபர் ட்ரம்ப் வர்த்தக ஒப்பந்தத்தை வைத்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை தான் நிறுத்தியதாக கூறினார். அந்த போரின் போது 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக குறிப்பிட்ட அதிபர் ட்ரம்ப் போரை நிறுத்தியது மிகவும் பெருமையாக இருப்பதாக தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்து குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியிருக்கிறது. இதுகுறித்து பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ், இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்து தொடர்ந்து 24வது முறையாக இதே கருத்தை அமெரிக்க அதிபர் கூறியிருப்பதாக தெரிவித்துள்ளார். 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அதிபர் டிரம்ப் புதிதாக ஒன்றை கூறியிருப்பதாக குறிப்பிட்ட ஜெய்ராம் ரமேஷ், டிரம்புடன் நட்புறவு பாராட்டும் பிரதமர் மோடி வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மௌனம் கலைத்து விளக்கம் அளிக்க வேண்டும் என தெரிவித்தார். சபரிமலையில் திரண்டுள்ள திரளான பக்தர்கள் அங்கு விட்டுவிட்டு பொழியும் கனமழையையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர். மலையாளத்தின் கருக்கடகம் மற்றும் தமிழின் ஆடி மாத பூஜைக்காக கடந்த 16ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை திறக்கப்பட்டது. வரும் 21ஆம் தேதி வரை அனைத்து சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன. வார விடுமுறை என்பதால் சபரிமலையில் வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. கேரளா முழுவதும் தென்மேற்கு பருவமழை விட்டுவிட்டு கனமழையாக பொழிந்து வருகிறது. ஆனால் மழையை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர். ஞாயிறு அன்று பக்தர்கள் கூட்டம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு எதிர்பார்க்கிறது. கனமழை காரணமாக பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் போலீசாரின் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. காக்கும் தெய்வம் திருமால் நாமம், கருணை செய்யும் ஈஸ்வர நாமம். ரயில்கள், ரயில் நிலையங்களில் பொருட்கள் விற்பவர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அடையாள அட்டைகளை வழங்குவதை இந்திய ரயில்வே கட்டாயமாக்கியுள்ளது. இந்த உத்தரவை உடனே செயல்படுத்த அனைத்து மண்டலங்களுக்கும் ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. விற்பனையாளரின் பெயர், அவரது ஆதார் எண், உரிமைதாரர் பெயர், மருத்துவ தகுதி சான்று நிலை, காலாவதி காலம், எந்த பிரிவில் வேலை செய்கிறார், காவல்துறை சரிபார்ப்பு விவரம் ஆகியவை அடையாள அட்டையில் இடம்பெற வேண்டும் என சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் அடையாள அட்டையில் அந்தந்த ரயில் நிலைய கண்காணிப்பாளர் அல்லது மேலாளர் கையொப்பம் இடம்பெற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ரயில்கள், ரயில் நிலையங்களில் வேலை செய்யும் விற்பனையாளர்கள், உதவியாளர்கள் விவரங்கள் குறித்த பதிவேட்டையும் பராமரிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ரயில்களிலும் ரயில் நிலையங்களிலும் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் சிலரால் தொல்லையாக இருப்பதாகவும் சில நேரங்களில் குற்றச்செயல்களும் நடைபெறுவதாகவும் புகார்கள் உள்ளன. இந்நிலையில் விதிமுறைகளை ரயில்வே நிர்வாகம் கடுமையாக்கியுள்ளது. புதிய நடைமுறை மூலம் உரிய அனுமதி பெறாதவர்கள் ரயில்கள், ரயில் நிலையங்களில் பொருட்கள் விற்பது தடுக்கப்படும்.